இதில் ஈரானோட ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். அவங்க எந்த துணையும் இல்லாமல் தனியாக அதை தொடர்ந்து சண்டையை நடத்துவதற்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எய்மே என்னன்னா, அவங்க ஜெயிக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும். அதே சமயத்தில் சண்டை ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அழிக்கிறான் பார். இந்த வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்க வந்தான் பஸ்மாசுரன் அப்படின்ற மாதிரி உங்களையே அழிக்கிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப் லைன் அப்படின்றது ஆயில் ரிஃபைனரி. அதை விடுங்க, ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. ஏன்னா ஆயில் ரிஃபைனரியை நீங்கள் இடிக்கிறீங்க, ஷட் டவுன் பண்ணுறீங்க. சரி, ஒரு மாதம் ஆயில் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னாலும் அங்கே இருக்கிற நாடுகள்லாம் ஏராளமாக பணம் வச்சுருக்காங்க, சர்வைவ் ஆக முடியும். ஆனால் உணவுப் பொருள் கப்பல் வழியாக வரணும். எல்லாத்துக்கும் மேலே குடி தண்ணி, கழுவுற தண்ணி டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து வரணும். அதை அடித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க விக்ரம்? ஏன்னா மழை பெஞ்சு அப்படியே மழை நீர் சேகரிப்பாக பண்ணிட்டு இருக்காங்க பாலைவனத்தில். ஈரான் இதெல்லாம் தான் குறி வச்சுருக்காங்க. அவங்களுடைய அந்த ஹை அண்ட் மிசைல்ஸ் எல்லாம் இதுக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய அந்த பேட்ரியாட் சிஸ்டம் எல்லாம் டெப்ளீட் ஆகட்டும், எல்லாத்தையும் அந்த ட்ரோனுக்கு, இந்த மிசைலுக்கு இதெல்லாம் அடித்து தீர்ந்த பிறகு அமெரிக்காலேயும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளால் அந்த பேட்ரியாட்டுக்கான இன்டர்செப்டர் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இது வரைக்கும் தேவை இல்லாமல் இருந்தது. இப்போ ஒரே நாளில் நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன ரஷ்யாவா?